அன்பர்களே, இன்று ஏகாதேசி, அதோடு சனிக்கிழமை. பரமக்குடி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் பரமக்குடி நகரின் மையப்பகுதியில் பெரிய கடை வீதி அருகே அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் அழகர் மலை திவ்ய கஷேத்திரத்திற்கு இணையானது. ஆண்டு முழுவதும் அழகர் கோவிலின் போன்றே இங்கு விழாக்கள் நடைபெறும். அந்நியர் படையெடுப்புகளால் அஞ்சிய சௌராஷ்டிர பெருமக்கள் 1312 விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் அழைப்பை ஏற்று ஆந்திராவில் குடியேறினர். அங்கிருந்து சேதுபதி மன்னர்களின் அழைப்பை ஏற்று தமிழகம் வந்து பிரம்பு அடர்ந்த வைகை நதிக்கரையை குடியேறினர். தாங்கள் வழிபாடு செய்திட 450 ஆண்டுகளுக்கு முன் கோபால மடம் என்னும் சிறிய பஜனை மடத்தை ஏற்படுத்தி வழிபட்டு வந்தனர். மடத்து அர்ச்சகரின் கனவில் பெருமாள் தோன்றி தான் வைகையில் புதைந்து கிடப்பதை தெரிவித்தார். மறுநாள் பலருடன் அர்ச்சகர் சென்று வைகையில் தோண்டி பார்த்திட சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு பெருமாள் விக்கிரகம் கிடைத்தது. அந்த இடம் தற்போது மஞ்சள் பட்டினம் என வழங்கப்படுகிறது. உபயநாச்சியார்களுடன் பெருமாளை கோபால மடத்தில் எழுந்தருளச் செய்து சன்னதியாக கோவில் எழுப்பி கல் தளியாக அமைத்து 1900 ஆண்டு ராஜகோபுரத்துடன் கும்பாபிஷேகம் செய்தனர். அன்று முதல் அழகர் கோவிலில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களும் வழிபாடுகளும் தவறாமல் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. ஜாதி மதம் கடந்து சுற்றுப்புற ஊர்களிலிருந்து மக்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டு வருகிறார்கள். இக்கோவில் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி கட்டப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. 5 நிலை ராஜகோபுரம் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் திருக்கல்யாண மண்டபம், துவஜஸ்தம்பம், பலிபீடங்கள் உள்ளன. வலப்பக்கம் நவகிரக சன்னதி உள்ளது. இடது பக்கம் அலுவலகம், விநாயகர் சன்னதி, மடைப்பள்ளி உள்ளன. அணிலொட்டு மண்டபத்தை அடுத்து கருட மண்டபத்தில் கருடாழ்வார் பெருமாளை நோக்கிய நிலையில் உள்ளார். முன் மண்டபம், திருமாளிகை பிரகாரம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. கருவறையில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரதாரியாக உபய நாச்சிமார்களுடன் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அருகே உற்சவரும் உள்ளனர். மூலவருக்கு பரமசாமி என்று பெயர். அர்த்த மண்டபத்தில் சுந்தர தோழர் உற்சவ விக்கிரகமாக உள்ளார். அடுத்து சோபன மண்டபம், மகா மண்டபம், தாயார் திருமாளிகை பிரகாரம் உள்ளது. அங்கு ஆழ்வார்கள் சன்னதியும் எதிரே நாகர்கள் சன்னதியும் உள்ளன. அர்த்த மண்டபம் தாண்டி கருவறையில் தாயார் கல்யாண சவுந்தரவல்லி என்னும் திருநாமத்தோடு 4 கரங்களுடன் வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். வெள்ளிக்கிழமைகளில் இங்கு தீபமேற்றி வழிபட்டால் ஐஸ்வர்யம் பெருகிடும். வெளிப்பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி நரசிம்மர், தன்வந்திரி, கோபாலகிருஷ்ணர், ஹயக்ரீவர், நடனகோபால நாயகி சுவாமிகள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதிகளும் உள்ளன. ஆண்டாள் தனி சன்னதி கொண்டுள்ளார். ஆலயம் பரமக்குடி சௌராஷ்டிர பிராமண மகாஜனங்களால் தேர்ந்து செய்யப்பட்டு 5 பேர் கொண்ட அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. சித்திரை வருடப்பிறப்பு, சித்திரை திருவிழா, வைகாசி வசந்தோத்சவம், ஆணி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, ஆடி பிரம்மோத்சவம், ஆவணி விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தைலக்காப்பு, கார்த்திகை தீப விழா, புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, கூடாரை வள்ளி, நடனகோபால் நாயகி ஜெயந்தி விழா, தைப்பொங்கல், கனு, மாசிமகம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாணம் என ஆண்டுதோறும் இங்கே விழாக்கள் தான். சித்ரா பௌர்ணமி நாளில் கள்ளழகர் கோலத்தில் வைகையில் பெருமாள் இறங்கும் விழாவை காண கண் கோடி வேண்டும். விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி வாழவும், திருமணப்பேறு மகப்பேறு கிட்டவும், தோஷங்கள் அகலவும் இங்கு பெருமாளை வேண்டி நிற்கின்றனர்.
மாவிளக்கேற்றுதல், பிரார்த்தனை திருக்கல்யாணம் நடத்துதல், துளசி அர்ச்சனை செய்தல், நெய் தீபம் ஏற்றல், நட்சத்திர புறப்பாடு செய்தல் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கு செய்கிறார்கள். அல்லல் போக்கி ஆனந்தமயமாக்கும் பரமக்குடி ஸ்ரீ கல்யாண சவுந்தரவல்லி தாயார் உடனாய ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.